ஹாய், வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். ஊட்டி போயிட்டுருக்குறேங்க. நம்ம மேட்டுப்பாளையத்தில் மலைக்கு மேலே ஏறுறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுருக்குறேங்க. இங்கே தோட்டா ஓகேங்க. சாப்பிட்டுட்டு அப்புறமா வீடியோ போடுறேங்க. மேலே ஊட்டிக்கு போயிட்டு வீடியோ போடுறேங்க. ஓகேங்க. சாப்பாடு வாங்க கடைக்கு போகிறேங்க. சரியான குளிராக இருக்குதுங்க ஊட்டியில். ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தாங்க எங்கள் அப்பாவுக்காக. இங்கே வந்துட்டு போனால் நல்லா இருப்பாங்க. தண்ணியே ஓட மாட்டாங்க. டாக்டர் சொல்கிறத மட்டும் கடைப்பிடிச்சா போதுங்க. கொஞ்சம் மிஸ் பண்ணிடுறாங்க. அதனால எங்கே தம்பி போகலாம்? அங்கே இல்லை வேறு நைட்டு இருக்காங்களா? சரியான குளிராக இருக்குது நீங்கள் ஊட்டியில். ஐயோ, குளிரே தாங்க முடியலைங்க. நம்ம ஊர்லெலாம் வெயிலாம் காஞ்சிட்டு இருந்து ஓட்டு வந்துட்டு இங்கே வந்து ரொம்ப குளிராக இருக்குதுங்க. சாப்பாடு வாங்குறதுக்கு வந்தாங்க. என்னங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பார்க்குற எவனோ கூட்டிகிட்டு போய் குடிக்கு எடுத்து வரானுங்க. என்னதாங்க பண்ணுறது? ஒன்றுமே முடியலைங்க. விறுவிறுன்னு பசங்க நாங்கள் 4 பேருமே வந்துருக்குறோங்க. எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ செலவு, எல்லாம் கம்மன் இருந்தாங்கன்னா ஆகு பார்ப்போங்க. ஒரு தடவை வாய்ப்பு கொடுப்போம். நான் வரலைங்க. பார்சல் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. தம்பி நிற்கிறாங்க. வாங்கியாச்சுங்க. சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேங்க. இங்கெல்லாம் வந்து பிளாஸ்டிக் எல்லாம் லோடு இல்லையாமாங்க. எல்லாமே இந்த மாதிரி காய்கறினாங்க. பசங்களே தான் போய் வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் இப்போது நானும் பெரிய தம்பி வந்தேங்க வாங்குறதுக்கு. என்னங்க பண்ணுறது? ஹாஸ்பிட்டல் ஆனால் இங்கே வந்துட்டு போனால் நல்லா இருந்தாங்க. வந்துட்டு போய் தாங்க இடம் வாங்கி வீடெல்லாம் கட்டினோம். குடும்பம் நிம்மதியாக இருந்துச்சுங்க. பொறுவடாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒருத்தவங்க நல்லா வாழவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஒருத்தவங்க பிடிச்சாங்கன்னா அவங்க வந்து திருந்தி அவங்க வாழ்க்கையில் நல்லா இருக்கும்னு நினைக்கணுங்க. ஆனால் எங்கேங்க நினைக்கிறாங்க? கெட்டு போனவன் எப்பவுமே கெட்டே தான் போகணுங்க. அவன் 4 பேர் மதிக்கிற அளவுக்கு வாழக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. விடாமுயற்சியாக நானும் போராடிட்டு தாங்க இருக்கிறேன். என்னதான் ஆகும் பார்க்கலாங்க வாழ்க்கை. ஆனால் இப்போத்த பொண்ணுங்கள்லாம் வந்து தண்ணி வராங்க தெரிஞ்சால் விலகி போயிருங்க. தயவு செஞ்சு கூட இருந்து திருத்தி வாழலான்னு மட்டும் ஆசைப்படாதீங்க. இதுக்காக நான் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேங்க. அந்த மாதிரி எல்லாம் வரக்கூடாது. கேஸு வாங்குதுங்க. நடக்கவே முடியலைங்க. என்னால் எல்லாம் மேடாக இருக்குதுங்க. முடியலைங்க. என்னை கொண்டு போய் எங்கேயாவது அட்மிட் பண்ண மாட்டேங்குங்க. அந்த மாதிரி இருக்குதுங்க. என்னத்திங்க சொல்கிறது? ஆனால் ஒன்றுங்க, அடுத்தவங்க குடும்ப கடவுள்னு நினச்சி பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா அவங்க நாசமாக தாங்க போவாங்க. வயிறு எறிஞ்சு சொல்கிறேங்க. வந்தாச்சுங்க ரூமுக்கு.